அந்த ஸ்கூல் வேன்ல வந்து 4 மாணவர்கள் இருந்திருக்காங்க, ஒரு டிரைவர் இருந்திருக்காரு. அந்த விபத்து நடந்த அந்த நேரத்துல 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நிவாஸ்ன்னு சொல்ற ஒரு மாணவன் வந்து அந்த சம்பவ இடத்திலேயே அவருடைய உயிர் போயிருக்கு. அவர்கள் எல்லாரும் மீட்டு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அவரை தொடர்ந்து 12ஆம் வகுப்பு படிக்கும் சாருமதின்னு சொல்லக்கூடிய மாணவியோட உயிரும் போயிருக்கு. அவரை தொடர்ந்து ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல செழியன் சொல்லக்கூடிய ஒரு 11ஆம் வகுப்பு மாணவரையும் வந்து சேர்த்திருக்காங்க. அவரும் வந்து அடுத்தடுத்து வந்து அவருடைய உயிரும் போயிருக்கு. இதுல குறிப்பா சொல்ல வேண்டியது என்னன்னா, சாருமதியும் செழியனும் வந்து 2 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. 4 மாணவர்கள்ல 3 மாணவர்களுடைய உயிர் போயிருக்கு. ஒரு மாணவரான விஸ்வேஷ் வந்து இப்போ தீவிர சிகிச்சையில வந்து மருத்துவமனையில இருக்காரு. அவரை விசாரிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த கேட் வந்து எப்பயும் போல ஓப்பன்ல தான் இருந்துச்சு. ரயில் வருவதற்கான எந்த ஒரு சத்தமும் அந்த சிக்னலும் அங்க எதுவுமே இல்லை. எப்பயும் போலதான் வந்து நாங்க ட்ராக்க கிராஸ் பண்ணோம். திடீர்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்து ட்ரெயின் வந்து மோதிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஸ்வேஷன் சொல்லக்கூடிய மாணவர் வந்து அவர் தரப்புல இருந்து ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி அந்த டிரைவரான சேகர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேட் ஓப்பன்ல இருந்துச்சு, சோ வந்து ட்ரெயின் போயிடுச்சுன்னு நினைச்சுதான் நாங்க வந்து தண்டவாளத்தை வந்து கடக்க முயன்றேன். நான் 2 சைட்லயும் பார்த்தேன், ட்ரெயின் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. கிராஸ் பண்ணி முடிக்கிற நேரத்துலதான் வந்து ட்ரெயின் வந்து அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு.